நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் தேற்றரவாளனாகிய பரிசுத்த ஆவியானவருக்கும் இப்பொழுதும் எப்பொழுதும் மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, குருசடி ஆயர் மண்டல திருச்சபையின் ஞாயிறு தொழுகைக்காக இவ்வேளையிலே உங்களை மிகுந்த அன்போடு வரவேற்கிறோம். நாம் இணைந்து ஆண்டவரை தொழுவோம். நடக்கும் ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? கர்த்தரிடத்தில் ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். நான் கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாகவும் நான் என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கியிருப்பதையே நாடுவேன். தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து என்னை கன்மலையின் மேல் உயர்த்துவார். ஜெபம் செய்வோம். உடல் ஆரோக்கியத்திற்கும் மன அமைதிக்கும் மாத்திரமல்ல, ஆவிக்குரிய வளர்ச்சிக்கும் அடிப்படை காரணராயிருந்து எங்களை வழிநடத்துகின்ற ஆற்றல் மிகு கடவுளே, மகிழ்ச்சியான செப்டம்பர் மாதத்தின் 19ஆம் நாள் காலை தொழுகைக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். காணொளி மற்றும் தொலைக்காட்சி வழியாக இத்தொழுகையிலே பங்கு பெறுகின்ற எங்களை ஆவியிலே ஆத்துமாவிலே ஒன்றிணைக்கின்ற உம் பேரன்புக்காய் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கடந்த வாரம் ஆண்டவரை தொழுது கொண்ட நாங்கள் மறுபடியும் இந்த ஞாயிற்றுக்கிழமையிலே இவ்வூடகத்தின் வழியாய் சந்திப்பதற்கும் கர்த்தரை போற்றுவதற்கும் தெய்வம் எங்களுக்கு கிருபை தருகிறீரே, அதற்காக நன்றி சொல்கிறோம். கடந்த வாரம் முழுவதும் கண்ணின் கருவிழி போல எங்களை மிக பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீர். செய்த நன்மைகளுக்காய் மனதார உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இந்த நாள் தொழுகை எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாயிருக்கட்டும், கர்த்தரை மகிமைப்படுத்துவதற்கு ஏற்றதாய் அமையட்டுமே என்று ஜெபிக்கிறோம். ஆராதனையில் இடம்பெறும் அத்தனை பகுதிகளின் மூலமாய் கர்த்தர் மகிமைப்படுவீராக. உம் பிரசன்னத்தால் தொடர்ந்து எங்களை தேற்றும். இயேசு கிறிஸ்துவின் வழியாக இணைந்து ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கடவுளின் திருப்பெயருக்கு புகழ்ச்சி உண்டாக. நாம் இணைந்து 429ஆம் ஞான பாடலை பாடுவோம். பேரன்பர் இயேசு நிற்கிறார், நாம் சேர்ந்து கொள்ளுவோமே. கடாட்சமாக பார்க்கிறார், நல் நாமம் போற்றுவோமே என ஆரம்பிக்கின்ற 429ஆம் ஞான பாடல். பார்க்கிறார், நல்லாமம்
விண்ணில் மேன்மையானது, மண்ணோர்க்கின்பமானது, ஆடி போற்றும் நாமமே இயேசு என்னும் நாமம். நன்மீட்பர் யாவர் பேரிலும் கடாட்சம் வைக்கிறாரே, தம்மண்டை சிறியோரையும் தள்ளாமல் சேர்க்கிறாரே. விண்ணில் மேன்மையானது, மண்ணோர்க்கின்பமானது, ஆடி போற்றும் நாமமே இயேசு என்னும் நாமம். ஆனந்தமாக பாடுவோம், ஏறாவலோடு வாரும், மெய்பக்த தாசர் யாரும். விண்ணில் மேன்மையானது, மண்ணோர்க்கின்பமானது, ஆடி போற்றும் நாமமே இயேசு என்னும் நாமம். பேரின்ப மோட்சலோகத்தில் மாண்பாக கூடுவோமே, இரட்சகநாதர் பாதத்தில் விண்ணில் மேன்மையானது, மண்ணோர்க்கின்பமானது, பாடி போற்றும் நாமமே இயேசு என்னும் நாமம். இணைந்து படிப்பதற்காக தெரிந்து கொண்ட சங்கீதம் 29. 29ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் இணைந்து படிப்போம். பலவான்களின் புத்திரரே, கர்த்தருக்கு மகிமையையும் வல்லமையையும் செலுத்துங்கள். கர்த்தருக்கே அதை செலுத்துங்கள். கர்த்தருடைய நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். கர்த்தருடைய சத்தம் தண்ணீர்களின் மேல் தொனிக்கிறது. மகிமையுள்ள தேவன் முழங்குகிறார். கர்த்தர் திரளான தண்ணீர்களின் மேல் இருக்கிறார். கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. கர்த்தருடைய சத்தம் கேதுரு மரங்களை முறிக்கிறது. கர்த்தர் லீபனோனின் கேதுரு மரங்களை முறிக்கிறார். அவைகளை கன்றுக்குட்டிகளைப் போலவும் லீபனோனையும் சீரியோனையும் காண்டாமிருக குட்டிகளைப் போலவும் துள்ள பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்திரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுகிறார். கர்த்தருடைய சத்தம் பெண்மான்களை ஈனும்படி செய்து காடுகளை வெளியாக்கும். அவருடைய ஆலயத்தில் உள்ள யாவரும் அவருடைய மகிமையை பிரஸ்தாபிக்கிறார்கள். கர்த்தர் ஜலப்பிரவாகத்தின் மேல் உட்கார்ந்திருக்கிறார். கர்த்தர் என்றென்றைக்கும் ராஜாவாக வீற்றிருக்கிறார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிப்பார். குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா
பாவங்களை மன்னிக்க தயை நிறைந்த ஆண்டவரிடத்தில் முழங்கால் படியிட்டு அல்லது அமர்ந்த வண்ணமாக நம் பாவங்களை அறிக்கை செய்வோம். தேவனே, உமது கிருபையின்படி எனக்கு இரங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற சுத்திகரியும். என் மீறுதல்களை நான் அறிந்திருக்கிறேன். என் பாவம் எப்பொழுதும் எனக்கு முன்பாக நிற்கிறது. தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உமது கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன் என பாவறிக்கை செய்த அரசர் தாவீதைப் போல உண்மைத்தன்மையோடு பாவங்களை அறிக்கை செய்யும்படி இந்நேரத்தை பயன்படுத்துவோமே. உன் மாம்சத்தை பாவத்துக்குள்ளாக உன் வாய்க்கு இடம் கொடாதே. அது புத்தி பிசகினால் செய்தது என்று தூதனுக்கு முன் சொல்லாதே என பிரசங்கி 5:6 சாலமோன் ஞானி நம்மை எச்சரித்தும், உங்களில் ஒருவன் தன் நாவை அடக்காமல் தன் இருதயத்தை வஞ்சித்து தன்னை தேவபக்தி உள்ளவன் என்று எண்ணினால் அவனுடைய தேவபக்தி வீணாயிருக்கும் என்று அப்போஸ்தலனாகிய யாக்கோபு 1:26 குறிப்பிட்டிருந்தும், நம் நாவை கட்டுப்படுத்தாமல் நாவின் வழியாக அல்லது வார்த்தையின் வழியாக நாம் செய்த பாவங்களை எல்லாம் அன்பு நிறைந்த ஆண்டவர் மன்னிக்கும்படியாக கெஞ்சுவோம். உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். உன் கண் கெட்டதாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாயிருக்கும் என்று மத்தேயு 6:22-23 இயேசு சொன்னதை அறிந்தும், பொல்லாப்பை காணாதபடிக்கு தன் கண்களை மூடுகிறவனே நீதிமான் என ஏசாயா 33:15 தீர்க்கன் ஏசாயா குறிப்பிட்டிருப்பதை தெரிந்தும், அநேக பாவங்கள் நம்முள் பிரவேசிக்க நம் கண்களை வாசலாக நாம் பயன்படுத்தி இருந்தால், கண்களின் இச்சையை தடை செய்யாமல் பாவத்தில் வீழ்ந்திருந்தால், நம்மீது இரக்கமுள்ள ஆண்டவரிடம் மன்னிக்கும்படியாக கேட்போம். தீமையை யோசிக்கிறவர்கள் தவறுகிறார்கள் அல்லவோ? நன்மையை யோசிக்கிறவர்களுக்கோ கிருபையும் சத்தியமும் உண்டு என்ற நீதிமொழிகள் 14:22 படி நமது சிந்தனை மண்டலத்தை பரிசுத்தமாய் பாதுகாக்காமல் அந்தரங்கத்தில் யோசிப்பவைகளையெல்லாம் வெளியரங்கமாய் அரங்கேற்றம் செய்திருக்கலாம். வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன் என்ற தாவீது மன்னனை போல சங்கீதம் 119:113 கீழ்ப்படிந்து இவ்வுலகத்திலே வாழ்வதற்காக தீர்மானம் எடுப்போம். என்னை பாரும் ஆண்டவரே, எளியவனாம் நான் செய்த பாவத்தை பொறுத்தருளும். எங்கள் பாவங்கள் இரத்தாம்பர சிவப்பாயிருந்தாலும் பஞ்சை போலாகும் என்றீரே. உம்முடைய வாக்கினை நிறைவேற்றும் என்று ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவிருத்தியையும் நமக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சீர்படுத்துவதற்கான காலத்தையும் பரிசுத்தாவியானவரின் கிருபையையும் நமக்கு தந்து இவ்வுலகத்திலே தூய்மையாய் வழிநடப்பதற்கு உதவுவாராக. ஆமேன். பாவ மன்னிப்பின் உறுதியை நிறைவாக விசுவாசத்தோடு பெற்றுக்கொண்ட நாம் மகிழ்ந்து பாடுவோம். பாவங்கள் சாபங்கள் கோபங்கள் எல்லாம் பரிஹரித்தாரே. தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே விட்டாரே. தேவாதி தேவன் என் உள்ளத்தில் வந்து தேற்றியே
எல்லாம் மன்னித்து விட்டாரே. மன்னன் கிறிஸ்து என் பாவத்தை எல்லாம் மன்னித்து விட்டாரே. கடவுளின் மாபெரும் கிருபையினால் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காக உள்ளம் நிறைந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். பூர்வ நாட்களை நினைப்பீர்களாக. தலைமுறை தலைமுறையாய் சென்ற வருஷங்களை கவனித்து பாருங்கள். மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல கடவுள் தன் உபதேசத்தை பொழிந்தார். பனித்துளிகள் புல்லின் மேல் இறங்குவது போல கடவுள் தம் வசனத்தை நமக்கு அனுப்பி தந்தார். இச்செயல்களுக்காக இணைந்து நன்றி செலுத்துவோம். நாம் மாறுபாடும் தாறுமாறுள்ள சந்ததியாராய் வாழ்ந்த போதிலும் நம்மை மன்னித்து ஆட்கொண்டார். நாம் விவேகமில்லாத மதிகட்ட ஜனங்களாய் காணப்பட்ட போதிலும் நம்மை உருவாக்கினவர் விசுவாசத்தில் நிலைப்படுத்தினார். வாய் திறந்து ஸ்தோத்தரிப்போம். கடவுளின் கிரியைகள் உத்தமமானவைகள், அவர் வழிகளெல்லாம் நியாயமுள்ளவைகள். அவர் நியாயக்கேடில்லாத சத்தியமுள்ள தெய்வம். அவர் நீதியும் செம்மையுமானவர். இத்தகைய ஆண்டவரை தெய்வமாய் நாம் பெற்றிருப்பதால் இணைந்து அவரை துதிப்போம். கடவுள் நம்மை கண்டுபிடித்த நாள் முதல் இந்நாள் வரையிலும் நடத்தி வருகிறார். நம் பிள்ளைகளை நடத்துகிறார். நம் குடும்பத்தின் அங்கத்தினர்கள் ஒவ்வொருவரையும் நடத்துகிறார். நம் திருச்சபையை இதுகாரும் நேர்த்தியான பாதையிலே நடத்தினார். நாம் பாவத்தினாலும் அக்கிரமத்தினாலும் மீறுதலினாலும் குற்றங்களினாலும் கடவுளை விட்டு தூரம் போன நேரத்தில் நம்மை உணர்த்தினார். ராப்பகலாய் கண்மணியைப் போல பாதுகாத்தார். அவரை போற்றுவோம். கழுகு தன் கூட்டை கலைத்து தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடி தன் சட்டைகளை விரித்து அவைகளை எடுத்து அவைகளை தன் சட்டைகளின் மேல் சுமந்து கொண்டு போகிறது போல கர்த்தர் ஒருவரே அதிசயமாய் நம்மை வழிநடத்தி பராமரித்தார். தோத்திரம் செலுத்துவோம். பூமியில் உள்ள உயரமான இடங்களில் நம்மை ஏறி அமரப்பண்ணி அழகு பார்த்து மகிழ்ந்தார். வயலில் விளையும் பலனை நமக்கு புசிக்க தந்தார். தேனினாலும் எண்ணெயினாலும் தண்ணீராலும் நம்மை திருப்தியாக்கினார். இப்படி நமக்கும் மற்றெல்லா மனிதருக்கும் கடவுள் அருளி செய்த பற்பல கிருபைகளுக்காகவும் அன்புள்ள தயவுக்காகவும் மிகுந்த தாழ்மையோடும் முழு இருதயத்தோடும் கர்த்தருக்கு நன்றி சொல்லி பாடி மகிழ்வோம். மரணத்தை நீக்கிய ஜீவனை அளித்திய மாபெரும் கிருபை, மரணத்தை நீக்கிய ஜீவனை அருளிய மாபெரும் கிருபை, வானில தோற்றினரேசு சுவிசேஷ ஒளியா, சுவிசேஷ ஒளியா, நன்றியால் பாடிடுவோம், நன்றியால் பாடிடுவோம். நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே, நல்லவரேசு நல்கிய எல்லா நன்மைகளை நினைத்தே. நன்றி பலி செலுத்திய நாம் இணைந்து கர்த்தர் நமக்கு கற்றுத்தந்த ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல
பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குட்பட பண்ணாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடையவைகளே. ஆமென். வாசிக்கும்படியாக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி பரிசுத்த யோவான் என்பவர் எழுதிய நற்செய்தி நூல் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 33 முடிய வாசிக்க கவனியுங்கள். யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் வசனங்கள் 20 முதல் 33 முடிய. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுது புலம்புவீர்கள், உலகமோ சந்தோஷப்படும். நீங்கள் துக்கப்படுவீர்கள், ஆனாலும் உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். ஸ்திரீயானவளுக்கு பிரசவ காலம் வந்திருக்கும் போது அவள் துக்கமடைகிறாள். பிள்ளை பெற்றவுடனே ஒரு மனுஷன் உலகத்தில் பிறந்தான் என்கிற சந்தோஷத்தினால் அப்புறம் உபத்திரவத்தை நினையாள். அதுபோல நீங்களும் இப்பொழுது துக்கமடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். அந்த நாளிலே நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்க மாட்டீர்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்ளுகிறது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுவரைக்கும் நீங்கள் என் நாமத்தினாலே ஒன்றும் கேட்கவில்லை. கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக்கொள்வீர்கள். இவைகளை நான் உவமைகளாய் உங்களுடனே பேசுகிறேன். காலம் வரும், அப்பொழுது நான் உவமைகளாய் உங்களுடனே பேசாமல் பிதாவை குறித்து வெளிப்படையாக உங்களுக்கு அறிவிப்பேன். அந்த நாளில் நீங்கள் என் நாமத்தினாலே வேண்டிக் கொள்வீர்கள். உங்களுக்காக பிதாவை நான் கேட்டுக்கொள்வேன் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் என்னை சிநேகித்து நான் தேவனிடத்திலிருந்து புறப்பட்டு வந்தேன் என்று விசுவாசிக்கிறபடியினால் பிதா தாமே உங்களை சிநேகிக்கிறார். நான் பிதாவினிடத்திலிருந்து புறப்பட்டு உலகத்திலே வந்தேன், மறுபடியும் உலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகிறேன் என்றார். அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர் என்றும் ஒருவன் உம்மை வினவ வேண்டுவதில்லை என்றும் இப்பொழுது அறிந்திருக்கிறோம். இதனாலே நீர் தேவனிடத்திலிருந்து வந்தீர் என்று விசுவாசிக்கிறோம் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். இதோ நீங்கள் சிதறுண்டு அவனவன் தன் தன் இடத்துக்கு போய் என்னை தனியே விட்டுவிடும் காலம் வரும். அது இப்பொழுது வந்திருக்கிறது. ஆனாலும் நான் தனித்திரேன், பிதா என்னுடனே கூட இருக்கிறார். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார் என்பவைகளே. வாசிக்க தெரிந்து கொண்ட திருமறை பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை உண்டாவதாக. அருளுரைக்கு ஆயத்தமாக நாம் ஜெபம் செய்வோம். ஆத்துமாவை பசியாற்றும் மன்னவதுவே, மூசி பாருதல் இழைத்தோர்க்கெல்லாம் முற்றும் அந்த பெயரே. விசுவாசியின் காதில் பட இயேசு என்ற நாமம் இருப்பாயவர் செவியில் தொனியினி பாகுது பா
வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றவரே. பரிசுத்த வேதாகமத்தை திறந்து பயபக்தியோடு ஆண்டவர் எங்களுக்கு தருகின்ற வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வதற்காக அவளோடு காத்திருக்கிறோம். கர்த்தருடைய வசனம் எங்கள் வாழ்வினை இதுவரையிலும் உடைத்து உருவாக்கியமைக்காக உமக்கு நன்றி. இன்றும் வசனங்களின் வழியாய் எங்களோடு இடைபடுவீராக. கேட்கின்ற கர்த்தருடைய வசனங்களையும் அவை சார்ந்த விளக்கத்தையும் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் பயன்படுத்தி இறையாசியை சொந்தமாக்குவதற்கு கர்த்தர் அருள் புரிய வேண்டுமென்று இயேசு கிறிஸ்துவின் வழியாக ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தூயாதி தூயவரும் துதிகளின் மத்தியிலே வசிக்கிறவருமாயிருக்கிற இறைமகன் இயேசு கிறிஸ்துவின் இனிதான பெயரினாலே இன்றும் காணொளி மற்றும் தொலைக்காட்சிகளின் வழியாக கர்த்தருடைய தொழுகையிலே பங்கு பெற்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்க ஆயத்தப்படுகின்ற உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை சீயோனிலிருந்து ஆசீர்வதித்து ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காணும்படியாக அருள் செய்வாராக. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை இந்நாளின் தியானத்திற்கு ஆதாரமாக தெரிந்து கொண்டேன். யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை சொன்னேன் என்று எழுதப்பட்டிருக்கிற இவ்வசனத்தின் முதல் பகுதியை மையமாக வைத்து திருச்சபைக்கு சமாதானம் தேவை என்கின்ற கருப்பொருளிலே கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கலாம். செப்டம்பர் மாதம் தொடக்கத்திலிருந்தே செப்டம்பர் மாதம் 27ஆம் நாள் திருச்சபையின் உருவாக்க நாளாயிருப்பதினாலே திருச்சபையை மையமாய் வைத்து நாம் சிந்திக்க கடவுள் நமக்கு உதவி செய்து கொண்டே இருக்கிறார். திருச்சபை என்றவுடன் நம் நினைவுக்கு வருவதெல்லாம் தேவாலயம், தேவாலயத்திலே வந்து கூடுகின்ற திரளான மக்கள், தேவாலயம் சார்ந்து நடைபெறுகின்ற நிர்வாக சார்ந்த அமைப்புகள், இவைகளெல்லாம் நம்முடைய மனக்கண்களுக்கு முன்பாக வந்து நிற்கும். திருச்சபை என்றவுடன் நாம் நினைவிலே கொள்ள வேண்டிய இன்னொரு விஷயமும் உண்டு. கடவுளால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்களாகிய நம் ஒவ்வொருவரையும், நம் குடும்பங்களையும் நாம் மனக்கண்களுக்கு முன்பாக கொண்டு வருவது சிறப்பு. இன்றைய திருச்சபைக்கு சமாதானம் தேவை. ஏன் சமாதானம் தேவை என்றால், ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்க்கையையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் நாம் சிந்தித்து பார்த்தாலே அதற்கு நமக்கு விடை கிடைக்கும். என்னுடைய மனசில் நிம்மதியே இல்லை பாஸ்டர், வீட்டிலேயும் சமாதானம் இல்லை, வேலை செய்கின்ற இடத்திலேயும் சமாதானம் இல்லை என்று புலம்புகின்ற அநேகரை இல்ல சந்திப்பின் போது நாங்கள் அறிகிறோம். முன்பு பணியாற்றிய திருச்சபைகளாக இருக்கலாம், இப்போது பணியாற்றி கொண்டிருக்கின்ற திருச்சபையாக இருக்கலாம், எங்கும் சமாதானம் இல்லை இல்லை என்கின்ற ஏக்கக்குரல் ஒலித்து கொண்டே இருக்கிறது.
இந்த சமாதான குறைவுகளுக்கெல்லாம் காரணம் என்ன என்று கேள்வி கேட்டால்தான் சமாதானத்தை பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகளை கற்றுக்கொள்வதிலே நமக்கு பொருள் இருக்கும். சமாதான குறைவுக்கு காரணம் பெரும்பான்மையான சமயங்களிலே பிசாசை நாம் குறிப்பிடுவது உண்டு. சமாதான குறைவுக்கு சாத்தான் ஒரு காரணம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. பரிசுத்த வேதாகமத்திலே அதற்கு ஏராளமான ஆதாரங்கள் இருக்கின்றன. என்றாலும் பிசாசை மட்டும் குறிப்பிட்டுவிட்டு அதிலிருந்து நம்மை விடுவித்துவிட முடியாது. சமாதான குறைவுக்கு காரணம் சாத்தான் ஒன்று. இன்னும் ஏராளமான காரணங்களை நம்முடைய வாழ்க்கையை நாம் பகுத்து பார்க்கும்போது நம்மால் புரிந்து கொள்ள முடியும். நம்முடைய பாவத்தினால் சமாதான குறைவுகள் வருகின்றன என்பதை நாம் ஏற்றுத்தான் ஆக வேண்டும். வாயின் வார்த்தையாக இருக்கலாம், இருதயத்தின் சிந்தனைகளாக இருக்கலாம், வாழ்க்கையிலே வெளிப்படுத்துகின்ற செயல்பாடாக இருக்கலாம். இவைகளால் பாவங்கள் வரும்போது அவைகளின் வழியாக சமாதான குறைவுகள் ஒரு தனி மனிதனை, ஒரு குடும்பத்தை, ஒரு திருச்சபையை, ஒரு சமூகத்தை ஆக்கிரமித்து கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் திருமறையின் வழியாகவும் நம் வாழ்க்கையின் அனுபவத்தின் ஊடாகவும் புரிந்து கொள்ள முடியும். இன்னும் ஏராளம் விஷயங்களை இது சார்ந்து நாம் சிந்தித்து கொண்டே போகலாம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எழுகின்ற பேராசை, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இருக்கின்ற பகை உணர்வு, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எழுகின்ற பொறாமை, இவைகளெல்லாம் சமாதான குறைவுகளுக்கு காரணம். மனிதனில் அன்றாடம் ஏற்படுகின்ற வரும் காலத்தை குறித்த பயம், கடந்த காலத்தை குறித்த கவலை, இவைகளினாலே நிகழ்காலத்திலே மனிதன் சமாதானத்தை தொலைத்து நிற்கிறான் என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்படி உடலளவில் எழுகின்ற ஆரோக்கிய குறைபாடுகளினாலும் மனதளவிலே எழுகின்ற அமைதி குறைபாடுகளினாலும் தவித்து கொண்டிருக்கின்ற மனிதன் பல்வேறு காரணங்களினாலே சமாதானத்தை இழந்து தவித்து கொண்டிருக்கிறான். இழந்துவிட்ட இந்த சமாதானத்தை மறுபடியும் பெற்றுக்கொள்வதற்கான முயற்சிகளிலும் மனிதன் இறங்காமல் இல்லை. அவைகளையும் அன்றாட வாழ்க்கையிலே நாம் காண இயலும். தேவாலயங்களை தேடிச் செல்கிறார்கள், மசூதிகளை தேடிச் செல்கிறார்கள், கோவில்களை தேடி அலைகிறார்கள், ஆசிரமங்களுக்கு மனிதன் கூட்டம் கூட்டமாய் சென்று கொண்டிருக்கிறான். இப்படி புண்ணிய தலங்கள், சுற்றுலா தலங்கள், பூங்காக்கள், இப்படியெல்லாம் சென்று தன்னை தனிமைப்படுத்தி கொண்டால் அங்கே ஆகிலும் தனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று எண்ணி பார்க்கிறான். நெருக்கமான நண்பர்களை தேடி சென்று அவர்களோடு மணிக்கணக்காக பேசி பார்க்கிறான். பிரபலமான தலைவர்களின் வாழ்க்கை முறைமைகளை எல்லாம் படித்து அவைகளின் மூலமாக நான் சமாதானத்தை என் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடியுமா என்று முயன்று பார்க்கிறான். எப்படியும் சமாதானத்தை நிரந்தரமாக அவர்களால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு இடத்திலே அமர்ந்து தன்னை தனிமைப்படுத்தி கொண்டு அழகான பாடல்கள், மனதிற்கு இதமான இசைகள், இவைகளை எல்லாம் கேட்டாலாவது எனக்கு சமாதானம் கிடைக்குமா என்று யோசித்து பார்க்கிறான். தன்னுடைய மனதிலே இருக்கிற பாரங்களை எல்லாம் நம்பகமானவரிடத்திலே கொட்டி தீர்த்தால் தனக்கு சமாதானம் கிடைக்கும் என்று முயன்று பார்க்கிறான். அதிலே இன்னமும் பிரச்சனைகள் ஏராளமானவற்றை மனிதன் அன்றாடம் சந்தித்து கொண்டே இருக்கிறான். இப்படி சமாதான குறைவுகளை அன்றாடம் சந்தித்து கொண்டிருக்கின்ற ஒரு தனி மனிதன் அல்லது குடும்பம், திருச்சபை என்றெல்லாம் நாம் எடுத்து பார்க்கும்போது திருச்சபைக்கு சமாதானம் தேவை என்கின்ற உண்மை
நமக்குள்ளே ஒலித்து கொண்டே இருக்கிறது. சமாதான குறைவிலிருந்து விடுதலை பெறுவதற்காக மனிதன் முயன்றும் தோற்று போகிறபடியினால் எப்படியாகிலும் திருச்சபை சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கின்ற ஒரு பெருமூச்சு நமக்குள்ளே இருக்கிறது. இன்னும் நாம் படித்த திருமறை பகுதியின் வழியாக இதற்கு நாம் விடை காண முயலுவோம். திருச்சபைக்கு தேவையான சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நானும் நீங்களும் செய்ய வேண்டிய முதல் காரியம் இறைவேண்டல். இறைவேண்டலினால் வருகின்ற சமாதானம். யோவான் 16ஆம் அதிகாரம் 23, 24 ஆகிய திருவசனங்களை நாம் கவனித்து பார்க்கும்போது ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகளை இங்கு நாம் தெளிவுற அறியலாம். நீங்கள் என்னிடத்தில் ஒன்றும் கேட்கவில்லை, நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவினிடத்திலே கேளுங்கள், அப்பொழுது உங்கள் சந்தோஷம் நிறைவாகும்படியாக நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள் என்கின்ற ஆண்டவர் இயேசுவின் வார்த்தைகள் எல்லாம் மனிதன் சமாதானத்திற்காக பல வழிகளை தேடினாலும் இறைவேண்டல் செய்யவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை நம்மேல் திணிப்பதாக அமைந்திருக்கிறது. ஒரு விதத்திலே அது உண்மையும் கூட. இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் திருப்பணியை தொடர்வதற்காக அதிகமான தருணங்களிலே தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தந்தார். நாமும் தனி ஜெபத்திற்கு முக்கியத்துவம் தந்து சமாதானம் உள்ள வாழ்க்கையை சொந்தமாக்கி கொள்ள ஆண்டவர் இயேசு நம்மை இக்காலை வேளையிலே உற்சாகப்படுத்துகிறார். ஒரு குடும்பத்தை எடுத்து பாருங்கள். வீட்டிலே பல பிள்ளைகள் இருக்கலாம். ஆனால் தந்தை தாயினிடத்திலே தனித்தனியாக சென்று தங்கள் உள்ளத்தின் தேவைகளை எல்லாம் சொல்லும்போது அவர்களுக்கு அங்கேயும் பதில் கிடைக்கிறது. சில நேரங்களிலே பிள்ளைகள் எல்லாம் கூட்டமாய் கூடி தங்கள் பெற்றோரிடத்திலே தங்கள் ஆசைகளை, தங்கள் எதிர்பார்ப்புகளை, தங்கள் தேவைகளை சொல்லுகிறார்கள். அப்போதும் அவைகளை கேட்கின்ற பெற்றோர் அவர்களுக்கு பதில் செய்கிறார்கள். இவைகளை நம்முடைய குடும்பத்திலே நாம் காண்பதுண்டு. அனுபவபூர்வமாக கண்கூடாக இந்நிகழ்வுகளை காணுகின்ற நாம் தனி ஜெபத்தின் மேல் ஏன் அதிகம் நம்பிக்கை வைப்பதில்லை? நம் ஆண்டவரை நோக்கி நாம் ஒவ்வொரு நாளும் ஒரு முறையேனும் தனியாக ஒரு இடத்திலே அமர்ந்து கண்களை மூடி கருத்தோடு நம் தேவைகளை சொல்லி ஜெபித்தால் நம்முடைய பாரங்கள் எல்லாம் அகலுமே, நம்முடைய எதிர்பார்ப்புகளுக்கெல்லாம் பதில் கிடைக்குமே, நம்முடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படுமே. இவைகளை நாம் உணர்ந்து செயல்பட பரிசுத்த வேதாகமம் இக்காலை வேளையிலே நம்மை உற்சாகப்படுத்துகிறது. சமாதானம் நமக்கு தேவை. அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே ஆனால் நாம் இறைவேண்டலை நம் தனி வாழ்க்கையிலே முக்கியப்படுத்துவது மிக அவசியமானது. குடும்ப ஜெபம் நம் வீட்டிலே உண்டோ என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டியதும் மிக அவசியம். தனி ஜெபம் எப்படி ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் முக்கியமானதோ அதுபோல கடவுளின் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள குடும்ப ஜெபமும் மிக முக்கியமானது. கணவன், மனைவி, அவர்களது பெற்றோர், அவர்களது பிள்ளைகள் என ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது குடும்பமாக கூடி அமர்ந்து பாடலை பாடி சில வசனங்களை படித்து கருத்தோடு கருத்தொருமித்து ஜெபிக்கும் போது அந்த ஜெபத்திற்கு கடவுள் பதில் தருகிறார். அத்தகைய குடும்பங்களிலே கடவுள் தம்முடைய சமாதானத்தை நிறைவாக அனுப்புகின்றார் என்பது உண்மை. ஒருவேளை ஒரு கேள்வி உங்கள் உள்ளத்திலே எழலாம். என்னுடைய வீட்டிலே தனி ஜெபம் உண்டு, என்னுடைய வீட்டிலே குடும்ப ஜெபம் உண்டு, ஆனாலும் போராட்டங்களுக்கும் குறைவில்லை என்று. யாருடைய வீடுகளிலெல்லாம்
ஆண்டவரோடு நெருங்கி பயணிக்கின்ற ஆவிக்குரிய அனுபவங்கள் வளர்ந்து கொண்டிருக்கிறதோ அங்கே நிச்சயம் சாத்தான் இடைபடுவான், போராட்டங்களை கொண்டு வருவான். உங்களை விசுவாசத்திலிருந்து விலக்குவதற்காக, கடவுளோடு உள்ள நெருக்கத்திலிருந்து உங்களை அகற்றுவதற்காக அத்தனை தந்திரங்களையும் அவன் கொண்டு வருவான். ஆனால் நீங்கள் ஆண்டவரை தேடுவதிலே குறைவில்லாமல் இருக்கும் போது அந்த போராட்டங்களை எல்லாம் ஒரு வேகத்தடையை தாண்டி செல்வதைப் போல லகுவாக நீங்கள் தாண்டி முன்னேறுவதற்கு முடியும் என்பதை பரிசுத்த வேதாகமம் மிக தெளிவாக சொல்லுகிறது. மூன்றாவது, கிறிஸ்தவ வாழ்க்கையிலே தேவையான ஓர் ஜெபம் குழு ஜெபம். தனியாக ஜெபிக்கிறோம் நல்லது, குடும்பமாக ஜெபிக்கிறோம் அவசியமானது, குழுவாக ஜெபிப்பதும் மிக மிக தேவையானது. தற்காலங்களிலே தேவாலயங்கள் எங்கும் திறந்திருக்கிறது. விரும்பியபடி ஞாயிறு தொழுகையை நம்மால் நடத்த முடியவில்லை. கிளைச்சங்கங்களின் கூடுகைகள் நடைபெறவில்லை. இவைகளெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் இந்நேரத்திலே ஒரு சிலராய் சமூக இடைவெளியை பின்பற்றி தேவாலயத்திலே அல்லது சில வீடுகளிலே இருந்து நாம் கருத்தோடு கூடி ஜெபிக்கும் போது நம்முடைய குழு ஜெபத்திற்கும் கடவுள் பதிலை தருகிறார். இவைகளெல்லாம் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வழிமுறைகள் என்பதை பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக வாழ்ந்து மடிந்தாலும் இன்று நம்மோடு பேசுகின்ற பக்தர்களின் துணையோடு நாம் அறிந்து கொள்கிறோம். இறைவேண்டலினால் திருச்சபைக்கு சமாதானம் வருகிறது. இரண்டாவது, யோவான் 16ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நாம் படிக்கும்போது அவசனம் நமக்கு உணர்த்துகின்ற உண்மை என்னவென்றால், இறை வார்த்தைகளினாலே சமாதானம் வருகிறது. இறை வார்த்தைகளினாலே திருச்சபைக்கு சமாதானம் வருகிறது. டென்மார்க் நாட்டின் அரசன் 4ஆம் ஃப்ரெடரிக் என்பவர் 2 லுதரன் போதகர்களை இந்தியாவிற்கு அனுப்பி வைத்தார். அவர்களுடைய பெயர் பர்த்தலோமேயு சீகன்பால்க் என்பதும் ஹென்றி ப்ளூச்சோ என்பதும் ஆகும். 1706ஆம் ஆண்டிலே தரங்கம்பாடிக்கு அவர்கள் வந்து இறங்கி சீர்திருத்த திருச்சபையை நிறுவுவதற்கான முயற்சிகளிலே அவர்கள் ஈடுபட்டார்கள். இங்கு பரிசுத்த வேதாகமம் தேவை என்பதை உணர்ந்த அவர்கள் திண்ணைப்பள்ளிக்கு சென்று தமிழ் மொழியை மிக பொறுப்பாக கவனித்து அவர்கள் புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்ப்பதற்காக முயற்சியிலே களமிறங்கினார்கள். அவர்களுடைய முயற்சியிலே கடினங்கள் ஒருபுறம் இருந்தாலும் அந்த முயற்சிகளை அவர்கள் கைவிட்டு விடவே இல்லை. அதன் விளைவு 1714ஆம் ஆண்டிலே புதிய ஏற்பாட்டை மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்டு வெற்றியும் பெற்றார்கள். 1728ஆம் ஆண்டு சூல்சையர் என்கின்ற ஒரு நற்செய்தி பணியாளர் பரிசுத்த வேதாகமம் முழுமையும் மொழிபெயர்த்து அச்சிட்டு வெளியிட்டார். அதைத் தொடர்ந்து நீங்கள் வேதாகமம் உருவான வரலாறை படித்து பார்த்தால் ஒன்றன் பின் ஒன்றாக புதிய புதிய மொழி திருத்தங்கள் செய்யப்பட்டு அவைகள் இறைமக்களாகிய நம்மை வந்தடைகின்றன. பரிசுத்த வேதாகமத்தை குறிப்பிடுவதற்கு நாம் பயன்படுத்துகின்ற ஆங்கில சொற்கள் பைபிள், ஸ்கிரிப்சர்ஸ் என்பது தான். பைபிள் என்றால் கடவுளால் எழுதப்பட்ட வார்த்தை. பைபிள் என்றால் கடவுளால் கொடுக்கப்பட்ட புத்தகம் என்பதும், ஸ்கிரிப்சர் என்றால் எழுதப்பட்ட கடவுளின் வார்த்தை என்பதும் பொருள். இந்த ஆங்கில சொற்களுக்கு பரிசுத்த வேதாகமம், திருமறை, பொது விவிலியம் என்கின்ற தமிழ் வார்த்தைகளை எல்லாம் நாம் உபயோகம் செய்கிறோம். கிறிஸ்தவ விசுவாச குடும்பங்களில் வீடுகளிலே எண்ண முடியாத அளவிற்கு பரிசுத்த வேதாகமம் இன்று இருப்பது உண்மை. ஆனால்
இந்த வேதாகமத்தை தினமும் வாசித்து தியானிக்கின்ற மக்கள் எத்தனை பேர் என்றால் சொற்பமானவர்களே என்று நாம் சொல்லிவிடலாம். ஒரு தனி மனிதனுடைய வாழ்வுக்கு தினமும் உணவு என்பது எவ்வளவு முக்கியமானதோ அந்த அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்பதும் மனிதன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியமானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பழைய கிறிஸ்தவ பாடல் உண்டு. வேதத்தை நேசி, அதை என்றும் வாசி, தினம் அப்பியாசி, நீ சுகவாசி என்று பாடுவார்கள். வேதத்தை ஒரு மனிதன் நேசித்து, அதை வாசித்து, அதை சுவாசித்து, அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தினால் அவன் சுகவாசியாய் வாழ முடியும் என்பது அந்த பக்தருடைய கருத்து. என்னை கேட்கின்ற தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்த வேதாகமத்தை தினமும் நாம் படிப்பது நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை கொண்டு வரும். நம்முடைய வாழ்வுக்கு தேவையான போதுமான ஆலோசனைகள் பரிசுத்த வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறபடியினால் அவைகளை நாம் கவனமாய் படிக்கும்போது நடக்க வேண்டிய வழி இதுவே, இதிலே நடவுங்கள் என்கின்ற கர்த்தருடைய வார்த்தை நம்மை உந்திக்கொண்டே இருக்கும். காலங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, கலாச்சாரங்கள் மாறிக்கொண்டே இருக்கிறது, காலத்தின் சூழ்நிலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது, ஆன்மீகம் மாறிக்கொண்டே இருக்கிறது, மனிதன் மாறிக்கொண்டே இருக்கிறான். இந்த பெரும் சவால் நிறைந்த சூழ்நிலைகளிலே மாற்றமில்லாத கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வளப்படுத்தும். வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒளியாத கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய கரங்களிலே கடவுள் கிருபையாய் தந்திருக்கிறபடியினால் அவைகளை வாசித்து தியானித்து வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் முயற்சிப்பது நல்லது. இறுதியாக யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 27 மற்றும் 30 ஆகிய வசனங்களை நாம் கவனித்து பார்த்தால், இறை பற்றினால் திருச்சபைக்கு சமாதானம் வரும் என்கின்ற கருத்து குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இறை பற்றினால் திருச்சபைக்கு சமாதானம் வருகிறது. திருச்சபைக்கு சமாதானம் தேவை. அதை பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளைத்தான் யோவான் 16ஆம் அதிகாரத்தின் அடிப்படையிலே நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். இறைப்பற்று என்பது என்ன? கடவுள் மேல் நாம் வைக்கின்ற விசுவாசம், கடவுள் மேல் நாம் வைக்கின்ற பூரணமான நம்பிக்கை. அதை இயேசு கிறிஸ்து இவ்வதிகாரத்திலே மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார். மனிதனாக பிறந்துவிட்ட ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையிலே உபத்திரவம் உண்டுத்தான். ஆனாலும் உலகத்தை ஜெயித்த நான் உங்களோடு கூட இருக்கிறபடியினால் நீங்கள் என்னை விசுவாசித்தால் என் வார்த்தைகளை விசுவாசிப்பீர்கள். நீங்கள் என்னை விசுவாசித்தால் என் தந்தையாம் பிதாவை விசுவாசிப்பீர்கள். நீங்கள் என்னை விசுவாசித்தால் என் வழியாக வெளிப்படுகின்ற வல்லமையை நீங்கள் விசுவாசிப்பீர்கள். ஆக விசுவாசம் என்பது மிக மிக ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் அவசியமானது என்று ஆண்டவர் இயேசு இவ்வதிகாரத்திலே நாம் புரிந்து கொள்ளும் விதத்திலே வசனத்தின் வழியாக குறிப்பிட்டிருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை குறித்து இக்காலை வேளையிலே நாம் எல்லாரும் ஆய்ந்து பார்க்க கடவுள் ஒரு நல்ல தருணத்தை தருகிறார். ஆண்டவரே, முழுமையான விசுவாசம் வைக்கின்ற விசுவாசியாக நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா, இல்லை அரைக்குறையான விசுவாசத்தோடு நாம் எல்லாரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நாம் கவனித்து பார்த்தால் இயேசு சொல்லுவார், சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்று.
இந்த வசனத்தை இரண்டு விதமாய் நாம் பிரித்து பார்க்கலாம். ஒன்று உலகம் கொடுக்கின்ற சமாதானம், இன்னொன்று இயேசு தருகின்ற சமாதானம். உலகம் தருகின்ற சமாதானம் நிரந்தரமானதில்லை, அது தற்காலிகமானது. சில நிமிடங்கள் அல்லது சில மணி நேரங்கள் அல்லது சில நாட்கள் அல்லது சில வாரங்கள் சில மாதங்கள் என்று அது குறுகிய நிலையிலே நின்று போகும். அது நிரந்தரமானதல்ல. ஆனால் ஆண்டவர் இயேசு தருகின்ற சமாதானம் தற்காலிகமானதல்ல, அது நிரந்தரமானது. இயேசு கிறிஸ்து நமக்கு, நம் குடும்பத்திற்கு, நம் திருச்சபைக்கு தருகின்ற சமாதானத்தை உலகத்தின் எவ்வித சத்துவங்களாலும் தடை செய்ய முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்வது சிறப்பானது. ஏனெனில் இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சமாதானத்தையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் ஆகிய நற்செய்தி நூற்களை எல்லாம் சமயம் கிடைக்கும் போது நான் படித்து பார்த்தால் உடலளவிலே எழுந்த ஆரோக்கிய குறைபாடுகளினாலே, வியாதிகளினாலே அவதிப்பட்டவர்களை எல்லாம் இயேசு சந்திக்கும் போதும், மனதளவிலே பாதிக்கப்பட்டவர்களால் கண்ணீர்தான் தங்களுக்கு உணவு என்று தவித்து கொண்டிருந்தவர்களுக்கும் ஆண்டவர் இயேசு சொல்லிய காரியம், பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு என்று. மறுபடியும் அவர்கள் குணமடைந்த பிற்பாடு நீங்கள் போய் சமாதானமாய் வாழ்ந்திருங்கள் என்று அவர்களை வழி அனுப்பி வைப்பார். யாரெல்லாம் இயேசுவை தேடி வந்தார்களோ, இயேசுவின் வார்த்தையிலே வல்லமையிலே விசுவாசம் வைத்து அவரண்டையை நெருங்கி வந்தார்களோ, அவர்களை பார்த்து நீங்கள் சமாதானமாய் போய் சுகமாயிருங்கள் என்ற வாழ்த்துதலோடு அனுப்பியிருக்கிறார். இக்காலை வேளையிலே கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது இணைந்திருக்கின்ற தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு சமாதானம் தேவை. இந்த நெருக்கடியான காலகட்டங்களிலே சமாதானம் இழந்து பல நிலைகளிலே மனிதன் தத்தளித்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர் இதை உணர்கிறபடியினால் சமாதானத்தை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்குரிய வழிமுறைகளை பரிசுத்த வேதாகமத்தின் வழியாக உங்களுக்கு நினைவுபடுத்தி இருக்கிறார். இறைவேண்டலினால் திருச்சபைக்கு சமாதானம் வருகிறது. இறை வார்த்தைகளினால் திருச்சபைக்கு சமாதானம் வருகிறது. இறை பற்றினால் திருச்சபைக்கு சமாதானம் வருகிறது. இக்குறிப்புகளை எல்லாம் மனதிலே வைத்து தொடர்ந்து ஜெபத்திலும் திருமறை தியானத்திலும் விசுவாச வாழ்க்கையிலும் வளருவதற்காக நம்மை ஆண்டவரின் கரங்களிலே முற்றிலுமாய் அர்ப்பணிப்போம். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலுமாய் பரிசுத்தமாக்கி உங்கள் ஆவி, ஆத்துமா, சரீரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாய் இருக்கும்படி காத்து அருள் புரிவாராக. ஆமே. கடவுளின் அருள் நிறைந்த வார்த்தைகளை கேட்ட நாம் இணைந்து 362ஆம் கீர்த்தனை பாடலை பாடுவோம். நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே என தொடங்குகிற 362ஆம் கீதம். நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே, கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. நேசமான தோழர்களும் மோசமாக சற்றும் நேரற பகைஞராக நின்ற போதிலும் அன்னை தந்தை ஆனவரும் பின்ன பேதமா உன்னை அங்கலாய்க்க விட்டழிஞன் ஆன போதிலும் ஜீவனம் இழந்து துன்பம் மேவினாலும்
மாசிறுமையாய் சகிக்கொண்ட வறுமை கொண்டாலும் பஞ்சமும் பசியும் வந்து கெஞ்ச வைத்தாலும் மிகு பாரமாய் சுமை உன்மேலே பற்றி நின்றாலும் கெட்ட நோயிலும் நீயாக பட்டுழன்றாலும் எந்த கேடுகள் உன்மேலே வந்து மூடினாலும் ஆன வீடு தானும் கொள்ளை ஆன போதிலும் கிறிஸ்தன்னலே உனக்கெல்லாம் என்றெண்ணி நிறைவா நெஞ்சமே தள்ளாடி நொந்து நீ கலங்காதே கிறிஸ்தேசுவே உனக்கு நல்ல நேசத்துணையே. ஜெபம் செய்வோம். சமாதானத்தின் காரணராயிருக்கிற சர்வ வல்லமையுள்ள கடவுளே, திருச்சபைக்கு சமாதானம் தேவை என்கின்ற தலையங்கத்திலே இக்காலை வேளையில் கர்த்தருடைய வார்த்தையை நாங்கள் தியானிப்பதற்கு நீர் எங்களுக்கு உதவி செய்தீரே, அதற்காக உம்மை போற்றுகிறோம் நாதா. நெருக்கடியான கொரோனா தொற்று பரவல் காலங்களிலே தனிமனித வாழ்க்கையில், குடும்பத்தில், திருச்சபையில் சமாதான குறைவு ஏற்பட்டிருக்கிறது என்கின்ற உண்மையை அறிந்தாலும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமே என்கின்ற மனித முயற்சிகளிலே இன்றளவும் வெற்றி காண முடியாமல் தத்தளித்து கொண்டிருக்கின்ற மனுக்குலங்களுக்கு இறை வேண்டுதலினால் சமாதானம் உண்டு, இறை வார்த்தைகளினால் சமாதானம் உண்டு, இறை பற்றினால் சமாதானம் உண்டு என்கின்ற அடிப்படை உண்மைகளை பரிசுத்த வேதாகமத்தின் வழியாய் கற்றுத்தந்தபடியால் நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளை எல்லாம் உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதித்து அதன் அடிப்படையிலே எங்கள் வாழ்க்கையை புதுப்பித்து கொள்ள, புனரமைத்து கொள்ள சர்வ வல்லமையுள்ள ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்வீராக. உலகளாவிய திருச்சபைக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம். சந்தோஷத்திற்காக, சமாதானத்திற்காக, சுகத்திற்காக ஜெபிக்கின்ற மக்கள் உண்டே, ஏக்கத்தோடு பெருமூச்சு விடுகின்ற மக்கள் உண்டே. அவர்கள் ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் அனைத்து ஆற்றலும் பொருந்திய கடவுள் சந்தித்து பூரணமான சமாதானத்தினால் அவர்களை நிரப்புவீராக. பற்பல விதமான வியாதிகளினாலே அவதியுற்று மருத்துவமனைகளிலே சிகிச்சை பெறுகிறவர்கள் உண்டு, வீடுகளிலே சிகிச்சைகளை தொடர்கிறவர்கள் உண்டு. ஆண்டவர் இறங்கி அற்புத சுகம் தாரும். பவுல் நட்டாலும் அப்பல்லோ நீர்ப்பாய்ச்சினாலும் விளையச் செய்கிற தேவனாலே ஆகும் என்ற திருவசனத்தின்படி நாங்கள் எடுக்கின்ற மருத்துவ முயற்சிகளின் ஊடாய் கர்த்தருடைய கிருபையும் இரண்டர கலந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு சுகம் கொடுக்க வேண்டி நிற்கிறோம். மனதளவிலே பல்வேறு அழுத்தங்களின் மூலமாக பாதிப்புகளுக்கு உள்ளாகி சிகிச்சைகளை, ஓய்வுகளை தொடர்கிறவர்களும் உண்டு. முதுமையின் பலகீனங்களால், பிள்ளைகளால் பராமரிப்பு இல்லாமல் தவித்து கொண்டிருப்பதினால், ஒருவேளை ஆகாரம் சரியாக தங்களுக்கு கிடையாமற் போனதினால், அனுதினமும் தேவையான பொருளாதார பற்றாக்குறையினால், வாழ்க்கையை குறித்த பல்வேறு பயங்களினால் சமாதானத்தை இழந்திருக்கிற மக்களுக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அற்புதமாய் இறங்கி அவர்களுக்கும் பூரணமான சமாதானத்தை
தந்திடுவீராக. தேசம் அனைத்தும் நிறைவான சமாதானத்தை பெற்றவர்களாய் வாழ்வதற்கு கர்த்தர் அருள் புரிய வேண்டுமே என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். தனி வாழ்க்கையிலே கல்வியை எதிர்நோக்குகின்ற பிள்ளைகள், குறிப்பாக பள்ளி கல்லூரிகளுக்கு சென்றிருக்கின்ற பிள்ளைகள், ஆண்டவருடைய கிருபையினாலே நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியையும் நல்ல பராமரிப்பையும் கண்டுகொள்ள ஆண்டவர் அனுகிரகம் செய்வீராக. 1 முதல் 8 வரையுள்ள பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று பாடங்களை படிக்க வேண்டும் என்கின்ற ஆர்வத்திலே இருந்தாலும் தடைகள் மாறி, தொற்றுக்கள் மாறி, பிள்ளைகள் பள்ளிக்கு சென்று பாடங்களை படிக்கின்ற அனுபவத்தை கடவுள் எங்களுக்கு உருவாக்கி தர வேண்டுமே என்று கெஞ்சி நிற்கிறோம். படித்து விட்டோம், நல்ல வேலை எங்களுக்கு கிடைக்க வேண்டுமே என்று வேலை வாய்ப்பு கருதி ஜெபிக்கின்ற மக்களுக்கும் ஆண்டவர் இரக்கம் பாராட்டுவீராக. நல்ல வாழ்க்கை துணை அமைய வேண்டுமே, எங்கள் வருங்காலம் குடும்ப வாழ்க்கையிலே சிறப்பாக இருக்க வேண்டுமே என்று ஜெபத்தோடு முயலுகின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை தந்து ஆசீர்வதிப்பீராக. திருமணமாகி எத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, இன்னமும் குழந்தை செல்வங்கள் எங்கள் குடும்பங்களிலே இல்லையே. ஆண்டவர் தேவபக்தி உள்ள சந்ததிகளை வளர்க்கும்படியாய் எங்களுக்கு இரக்கம் பாராட்ட வேண்டுமே என்று ஜெபநிலையிலே ஆண்டவரை நோக்கி வேண்டுதல் செய்கின்ற உம்முடைய பிள்ளைகளுக்கும் கர்த்தர் கிருபையாய் இறங்கி அவர்களுக்கும் அற்புதம் செய்வீராக. ஏற்ற நேரங்களிலே ஒவ்வொரு மனிதனுடைய தனி வாழ்க்கையிலும் இத்தகைய மேன்மையான ஆசீர்வாதங்களை காண கர்த்தர் உதவி தாரும். உயிருள்ள கடவுளை ஆராதித்து கொண்டிருக்கின்ற மக்களுக்கு கர்த்தர் இறங்குவீராக. சொந்த இரட்சகராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரின் பிள்ளைகளாய் சான்றோடு வாழுகின்ற அத்தனை அனுபவங்களையும் ஒவ்வொருவருக்கும் நிறைவாய் தந்திட ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை நேசித்து வாழுகின்ற மக்களும் இவ்வுலகத்தின் முன்னே சான்றாய் நிற்பதற்கு கடவுள் அனுகிரகம் செய்வீராக. நாட்டை ஆளுகின்ற தலைவர்கள், உடன் வாழுகின்ற அனைத்து மக்களுக்காய் பிரார்த்தனை செய்கின்றோம். கன்னியாகுமரி பேராயத்திற்காக, பேராயருக்காக, அனைத்து ஆயர்களுக்காக, இறைமக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கின்றோம். நாதா, அத்துணை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். பேராயத்திற்கு என ஆண்டவர் தந்திருக்கின்ற எல்லா நிறுவனங்களுக்காய் கடவுளுக்கு நன்றி சொல்லுகிறோம். அதனால் பயன்பெறுவோரும் அதிலே பணி செய்வோரும் ஆண்டவருடைய சித்தத்தை தெளிவாய் உணர்ந்து நிறைவேற்றுவதற்கு கிருபை தாருமே என்று கெஞ்சுகிறோம். நாங்கள் எல்லாம் கர்த்தருடைய வருகை எப்போது வந்தாலும் கருத்தோடு தைரியத்தோடு அவருடைய வருகையை சந்திப்பதற்கு கடவுள் எங்களை ஆயத்தப்படுத்துவீராக. உம்முடைய கிருபைக்கும் இரக்கத்திற்கும் பராமரிப்புக்கும் எங்கள் எல்லாரையும் தாழ்த்தி அர்ப்பணம் செய்கிறோம். ஆண்டவர் எங்கள் ஜெபம் ஏற்று பதில் தந்து எங்களை கனப்படுத்திட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் பாதம் பணிந்து மிக தாழ்மையாய் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ள கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவரின் நிறைவான ஐக்கியம், சிநேகம், ஆசீர்வாதம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் குடும்பங்களோடும் திருச்சபையோடும் நின்று நிலவுவதாக.